உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. மேற்கு வங்கத்தின் வெள்ள நிவாரண நிதி 100 கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக சிஏஜி அறிக்கை சமர்ப்பித்த நிலையில் முதல்வர் மமதா பானர்ஜி நிரந்தரமாக வீட்டுக்கு போவது உறுதி என்று பாஜக தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் மால்டா மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வெள்ள நிவாரண நிதியில் 100 கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக கொல்கத்தா நீதிமன்றத்தில் சிஏஜி அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. சிஏஜி அறிக்கை சமர்ப்பித்துள்ள அறிக்கை குறித்து கூறியுள்ள பாஜக, சிஏஜி அறிக்கையில் 6965 நபர்கள் ஒரே வங்கிக் கணக்கில் பல பரிவர்த்தனைகள் மூலம் வெள்ள நிவாரணத் தொகையை பெற்றுள்ளனர். ஹரிச்சந்த்பூர் 2வது பிளாக்கில் ஒரு நபர் 42 முறை நிவாரணத் தொகையை பெற்றுள்ளார். மேலும் மாஜிஸ்ட்ரேட்டின் அறிக்கையில் வீடுகளுக்கு எந்த சேதமும் இல்லை என்று குறிப்பிட்ட நிலையில் வீடுகளுக்கான சேதத்திற்காக 7.5 கோடி ரூபாய் விநியோகிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்புடைய நபர்கள் ஊதியம் பெற்றுக் கொண்டிருந்த போதும் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்பங்களுக்கான சலுகைகளை பெற்று வந்துள்ளனர். வஞ்சிக்கப்பட்டதாக மமதா பானர்ஜி கூறி வரும் நிலையில் ஏழைகளிடம் இருந்தே அவரது கட்சியினர் கொள்ளையடித்துள்ளனர். திருட்டும் சிட்ஃபண்ட் கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் வெள்ள நிவாரண நிதியில் நடந்த மோசடியால் மமதா பானர்ஜி அரசின் நாட்கள் எண்ணப்படுகின்றன என்றும் 2026ஆம் ஆண்டோடு மமதா பானர்ஜி நிரந்தரமாக வீட்டுக்கு போவது உறுதி என்றும் பாஜக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.